ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிச்சமீதி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டான நல்ல புளிப்பு காரம் தூக்கலா ஒரு அட்டகாசமான நெத்திலி கருவாட்டு குழம்பு எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன். நீங்க உங்களுக்கு விருப்பமான எந்த கருவாடு வச்சுனாலும் இதை சமைக்கலாம். நல்லா சுட சுட சாதத்தோடையோ இல்ல களியோடையோ இந்த கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிடுறப்ப ரொம்ப அருமையா இருக்கும். அதுலயும் ரொம்ப பழசாக தான் இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க இந்த குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நெத்திலி கருவாடு தான் கொஞ்சம் கிளீன் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். மற்ற வாழை கருவாடு இல்ல ஏதாவது ஒரு பெரிய துண்டு கருவாடெல்லாம் வாங்குறப்ப நீங்க கிளீன் பண்றது ரொம்ப ஈஸி. சும்மா தண்ணியில கொஞ்சம் கழுவி எடுத்தாலே போதும். இப்போ நெத்திலி கருவாடு எப்படி கிளீன் பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் 100 கிராம் நெத்திலி கருவாடு வாங்கியிருக்கேன். இதோட தலையெல்லாம் பிச்சு சுடு தண்ணியில போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அப்போதான் நம்ம கழுவுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு 1/4 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ மீனோட தலைக்கிட்ட ஒரு பிளாக்கா இருக்கும் இல்லையா, அதை நம்ம இப்ப கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியில ஊறினதுனால அந்த பிளாக்கா இருக்கிறது ஈஸியா வந்துடும் கிளீன் பண்றதுக்கு. இப்படி எல்லா இதுலயும் இருக்கிறதையும் எடுத்துட்டு ஒரு 2-3 தடவை நல்ல தண்ணியில கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு மண் சட்டியில தான் குழம்பு வைக்க போறேன். இதுல வச்சா குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும். குழம்பு செய்யறதுக்கு நல்லெண்ணெய் தான் தேவைப்படும். அதனால ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அப்புறம் கடுகு, உளுந்த பருப்பு, கொஞ்சம் வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை 2 நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே 5-6 பல் பூண்டு எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும்.
அவ்வளோதான், நம்ம நெத்திலி கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா புளிப்பா காரமா சூப்பரா இருக்கும். நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.